ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது தாபா ஸ்டைலில் ஆலூ மட்டர் குருமா, அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி யூஸ் பண்ணி குருமா எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான் எது கூட வேணாலும் இது சாப்பிட்லாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ஒரு 300 கிராம் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு. இது சின்னதாக இருக்கிறதுனால அதிகமாக தெரியுது, ஆனால் ஒரு 300 கிராம் தான் எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தக்காளி தான், அதனால 4 எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பட்டர் பீஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவுக்கு உப்பு. இது தவிர 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது இன்க்ரீடியன்ஸில் சேர்க்கல, அதனால தனியாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்கப்புறமா இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து முதல்ல எடுத்திருந்த உருளைக்கிழங்க, அது கூடவே பட்டாணி, நான் வந்து காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அதனால் இதையும் சேர்த்து நம்ம குக்கரில் தண்ணி முழுகிற அளவுக்கு, தண்ணி மெஷர்மெண்ட் தேவையில்லை, இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இதை குக்கர் மூடி நான் இதை 2 விசில் விட்டு எடுக்கிறேன். இது ஸ்டவ் மேலே இருக்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை, அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நம்ம இதை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாயை 1க்கு 2 உடச்சி போடுறதுனால அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இது பாருங்கள், இது போல் நான் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் மேலே வச்சுருந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. 2 விசில் ஆனதும் கேஸ் ரிலீஸ் பண்ணி நான் இதை எடுத்துக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு. பட்டாணி வந்து நீங்கள் எதுனா ரா பட்டாணி உரித்து எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போது டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்ததுனால இந்த மாதிரி குக்கரில் நான் வேக வச்சு எடுத்துக்கினேன். இப்போ உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் உரித்து இது போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணிட்டேன் நான். இப்போ இது இருக்கட்டும், எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை இதில் சேர்த்துடலாம். பட்டர் காஞ்சதும் அது கூடவே எண்ணெயும் சேர்த்துட்டேன். 2ம் உருக ஆரம்பித்து காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை சேர்த்துடலாம். சீரகத்தையும் சேர்த்து இது போல் நல்லா ஃப்ரை பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் குட்டி குட்டி தான் நறுக்கி சேர்த்துக்கினாக்கா குருமாக்கு நல்லா இருக்கும். அதனால் நீங்களும் இது போலவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அது கூடயே தனியாத்தூளையும் சேர்த்து இது நம்ம நல்லா இது போல் வதக்கிக்கலாம் எண்ணெயோட. இது எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே குருமாவுக்கு கடலை மாவு சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாம்பார் கிரேவியும் நல்லா திக்காக வரும். அதனால் இப்போ நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக வதக்கினதும் இது வேகிறதுக்காக நான் மூடி ஒரு 3 நிமிஷம் இதை வேக விடுறேன் மீடியம் ஃப்ளேமில். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது போல் பட்டாணியும் சேர்த்து வதக்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இது கூட நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு 3 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை சேர்த்துட்டு அது கூடவே கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இது மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா, உருளைக்கிழங்கு, பட்டாணி அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பவுடரெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன், 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி ஜஸ்ட்டு 2 நிமிஷம் நான் கொதிக்க விடுறேன். அவ்வளோதான், ரொம்ப நேரம் இல்லை, 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இது கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு மூடி இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். இப்போ இது நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நம்ம கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டு இதை நம்ம பார்த்தாக்கா இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு திக்காகவும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. பொதுவாகவே உருளைக்கிழங்கு திக்காக வரும் கிரேவி. ஸோ நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 100% தாபா ஸ்டைல்லையே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பூரி, சப்பாத்தி எதுக்கு காம்பினேஷனாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.